எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு டாக்டர், உங்க கூடலாம் எப்படி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருப்பான்னு. அப்படி சொல்லல டாக்டர், இருந்தாலும் எவ்வளவு தைரியம் அந்த பொண்ணுக்கு, உங்களையே காலி பண்ண பாத்திருக்கா. நீங்க மட்டும் அவளை கேமரால பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களை கேமரால வீடியோ எடுத்து மொத்தமா உங்க கதையை முடிச்சு விட்டுருப்பா. ஏய், நீ என்ன அவளை பத்தி பேசிட்டு இருக்க? அந்த கயலாலேயே என்ன ஒண்ணும் பண்ண முடியல, இவ மட்டும் என்ன பெருசா கிழிக்க போறா? வா, வேலையை பார்ப்போம். கயல், 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 எங்க உன்னை பார்க்காம மிஸ் பண்ணிடுவோன்னு நினைச்சேன். ஆனா நான் மிஸ் பண்ணாலும் நீ என்ன பார்க்காம இருக்க மாட்டேன்னு என்ன தேடி வந்துட்ட பாரு. சூப்பர். நான் உன்கிட்ட அவ்வளவு விஷயம் சொல்லியும் நீங்க 2 பேரும் திரும்ப வந்திருக்கீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் புரிய வச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்க போல. என்ன டீல் ஓகேவா? வீடியோவை டெலீட் பண்ணோம்னா நீங்க 2 பேரும் ஏன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும்னு சொன்னேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே ஓகே ஓகே, உங்க அவசரம் எனக்கு புரியுது. நாம இங்க இருந்து பேச வேண்டாம். வாங்க, கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே பேசுவோமா? ஏய், முறைக்காத கயல், பயமா இருக்குல்ல? என்ன உன் பிளான் சொதப்பிடிச்சுன்னு என் மேல கடுப்புல இருக்கியா? இருக்குதானே செய்யும். இவ்ளோ பண்ணியும் என்ன உன்னால எதுவும் பண்ண முடியலங்கிற கோவம் உன் கண்ணுல தெரியுது. ஆனா என்ன பண்றது, நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அது எப்படி புதுசா ஒரு ஃப்ரெண்ட வர வைப்பியா, கேமராலாம் செட் பண்ணி என்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்க பாப்பீங்களாம். என்ன கயல், அதெல்லாம் நடக்குமா? நீ என் கூட ஒர்க் பண்ணிருக்க, என்ன பத்தி நல்லா தெரிஞ்சும் இந்த மாதிரி கேமரா ஐடியாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே நடந்தாலும் நான் அதை ஒர்க் அவுட் ஆக விடுவேனா? உன்கிட்ட அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அடுத்த தடவை இதை விட பெட்டரான ஐடியாவோட வாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஐடியா. இங்க பாரு கயல், உனக்கும் எனக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஊரெல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிற சமயத்துல நீ என்ன பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தன வை. பாக்குறவங்க உன்னை பத்தி பேசுற கண்டென்ட்ல கள்ள காதலனை பார்க்க வந்த கயல்னு புதுசா ஒரு கண்டென்ட்டையும் சேர்த்து போட்டுருவாங்க. நீ எதுக்காக இங்க வர? அதான் புதுசா உன் ஃப்ரெண்டு வந்திருக்கால, அவளை வச்சு இந்த மாதிரி மொக்க ஐடியாவா பண்ணு. நான் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே வரேன். சும்மா ஜாலியா இருக்கும். இதுக்கப்புறம் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நேரா நீயே வா. எதுக்காக கேமரால எல்லாம் வீடியோ எடுத்து அது மூலியமா என்ன பார்க்கணும்னு நினைக்கிற? இங்க பாரு, நீ எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம். உனக்கு இல்லாத உரிமையா? பேசி முடிச்சிட்டியா? ஏன் நீ பேச போறியா? பேசு 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 பேசு, கேப்போம். ரொம்ப நாள் ஆச்சு உன் வீரவசனத்தெல்லாம் கேட்டு. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? எதுக்கு இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ற? உன்னை முத பார்த்தப்பவே உன்னை எனக்கு பிடிக்கல. ஒரு ஆம்பளைனா எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு ஒட்டுமொத்த அடையாளமே நீதான். அப்படி இருக்கும்போது நான் உன் கூட இல்லீகலா இருக்கேன்னு எப்படா வாய் கூசாம பொய் சொல்ல முடியுது உன்னால? கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைப்பியா? என்ன கயல், நீ வந்த வேகத்துக்கு கோவமா அப்படியே பஞ்சு டைலாக்லாம் பேசுவேன்னு பார்த்தா இப்படி கெஞ்சறியே. அது சரி, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கறத புரிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். யாரா உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னா? நீ என்ன பெரிய இவனா? ஏய், நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கேங்கிறதுக்காக உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீ பண்றதுக்கெல்லாம் நான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, தாங்க மாட்டேன். அந்த அளவுக்கு மரண அடியா இருக்கும். குடு 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 கயல், அதுக்குதான் நான் வெயிட்டிங். நீ இப்பதான் எல்கேஜி பாப்பா மாதிரி கேமரா ஐடியாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எப்ப அடிக்கிறது, அதை நான் எப்ப ரசிக்கிறது? அடி கயல், அப்படியாச்சும் உன் கை என் மேல படட்டும்.
பாரு, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு பதில் சொல்லலைனாலும் நீ அந்த கர்மாவுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அப்பா என்ன கையல், இன்னும் நீ பழைய மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? இன்னும் நீ இந்த கர்மா குர்மாலாம் விடலையா? வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுமா? ட்ரெண்ட் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அட்வான்ஸ் திங்கிங்ல வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த சோஷியல் நெட்வொர்க் அந்த மாதிரி. அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தல? இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன அவமானப்படுத்திட்ட, பழி வாங்கிட்டேன்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும்டா. என் புருஷன் என் மேல இருக்கிற ஒரு சின்ன கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போனதை வச்சு அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, எழிலோட அம்மாவோட சேர்ந்துகிட்டு உனக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊரெல்லாம் பொய்யான வதந்திய பரப்பி வச்சிருக்கல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இது நாள் வரைக்கும் நீ பண்ணதுக்கெல்லாம் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன். அதுக்காக நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்து உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. அப்ப உனக்கு தெரியும் இந்த கையல் நான் யாருன்னு. அப்புறம் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கும். இதுக்கு மேலேயும் அந்த பொம்பளையோட சேர்ந்துக்கிட்டு என்ன பழி வாங்கணும்னு நினைச்ச நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. என்ன கையல், மிரட்டறியா? நீ பேசுறதுக்கெல்லாம் அப்படியே விட்டுட்டா நான் எப்படி உன்னை பழி வாங்குறது? போனா போதுன்னு மன்னிச்சு விடுற அளவுக்கு நீ எனக்கு பண்ணிருக்க. நீ என்னெல்லாம் பண்ணுங்கிறத மறந்துட்டியா? பண்ண நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் எதையுமே மறக்கல. எல்லாம் மைண்ட்ல அப்படியே இருக்கு. இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி புள்ளிங்க கூட இல்லாம தனியா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். உன் கூட தனியா பேசுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னா அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி என் பொண்டாட்டிய வர வச்சு அவளை என்ன தப்பா நினைக்க வச்சு இன்னைக்கு நான் தினம் அவகிட்ட டைவர்ஸ் வேண்டான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதையும் மீறி அவ என்ன விவாகரத்து பண்ணணும்னு முடிவோட இருக்கா. இப்போ வேற நம்ம கள்ள தொடர்பு விஷயம் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் அவ மொத்தமா போயிடுவா. ஆனா அவளை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. உன் வாழ்க்கைய நாசமாக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். இங்க பாரு, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான். ஆரம்பத்துல நான் ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது உன்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண?